அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் டிஎன்இல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் நல்ல காலேஜாக சாய்ஸில் வச்சு நீங்கள் நல்ல கல்லூரிக்கு போய் படிக்கணுங்கிறது மட்டுமே நம்மளோட நோக்கம். அந்த வகையில் நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கல்லூரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லலாம் இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த கல்லூரி 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2026 இந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்க போகிற முக்கியமான வீடியோவாக இது இருக்க போகுது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குறிப்பாக இந்த கல்லூரியை பற்றி எல்லாத்தையுமே A to Z பார்க்கலாம். இந்த கல்லூரி ஒரு பிரைவேட் காலேஜ். 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி தான். ரொம்ப முக்கியமாக NACல வந்து பார்த்தீங்கன்னா A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தில் நிறைய கல்லூரிகள் இருக்குது. NACலலாம் சில கல்லூரிகள் A இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்காங்க, A B இந்த மாதிரி கேட்டகரி. ஆனால் NACல A++னா ரொம்பவே நல்ல கல்லூரி, ரொம்ப நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி. ஃபஸ்ட்டு இதே A++ தான். அதே போல் NBA ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் NBA வாங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 18 கோர்ஸில் 7 கோர்ஸுக்கு NBA வாங்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி. அந்த கல்லூரி அட்டானமஸ்னால் காலேஜுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, காலேஜுக்குள்ளே பேப்பர் எடுத்துவாங்க, காலேஜுக்குள்ளே ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்திய லெவலில் இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 151லேருந்து 200க்குள்ளே இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த கல்லூரியில் ஒட்டு மொத்தமாக 18 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் இல்லைங்க, 18 கோர்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் AML, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனு, சிவில் இன்ஜினியரிங், CSE, ECE, EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன் டெக்னாலஜி, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், CSEயில் சைபர் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்டு ஃபயர் இன்ஜினியரிங்னு மொத்தம் 18 கோர்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த சோனா காலேஜில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இந்த 7.5 ரிசர்வேஷனில் சேர போகிற மாணவர்களுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா, இந்த ப்ளஸுக்கு இங்கிட்டு போட்டிருக்கல 6, ப்ளஸுக்கு அங்கிட்டு போட்டிருக்கல 4, அதுதான் 7.5 சீட்டு. இந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா பார்க்க வேண்டியது 26-18 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ எல்லாருக்குமே ரேங்க் வந்துருச்சு. நல்லா ஒன்று கேட்டுங்க, நான் தமிழ்நாட்டில் 40 கல்லூரிகளுடைய வீடியோவை முன்னாடியே போட்டாச்சு மாணவர்களுக்காக. நீங்கள் அந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். எல்லாமே தலை சிறந்த கல்லூரிகள். நம்ம மாணவர்களுக்காக அந்த வீடியோ எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து வீடியோ வந்து தொடர்ந்து வெளியிட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், கீழே பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்லியிருக்கேன், காலேஜை மட்டும் சொல்லலை, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா என்ன ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கேன், பாருங்கள். சரி, இப்போ இங்கே போட்டிருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தேன்னா கண்டிப்பாக சீட்டு உறுதி. 71 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 6 சீட்டு இந்த காலேஜில் ADSல இருக்குது. அதே போல் CSEயில் AML 54 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 4 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக CSBS கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் 37 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 2 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு உங்களுக்கு உறுதி. அடுத்ததாக CSE டிசைனில் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 2 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 2 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. அதே சார் கட் ஆஃபை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. கட் ஆஃப்லாம் தேவையில்லை, ஜென்ரல் ரேங்க் தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம். இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்கு கிடையாது. இது ஜென்ரல் ரேங்க்கு. நீங்கள் BCனா அதுக்கு நேராக உங்களோட ஜென்ரல் ரேங்கை பார்க்கணும். MBCனா உங்களுக்கு நேராக ஜென்ரல் ரேங்கை பார்க்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக ECE 105 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 9 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. அடுத்ததாக CSE டிபார்ட்மெண்ட் மொத்தம் 106 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 9 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். CS அண்ட் டிசைனில் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 2 சீட்டு சொல்லிட்டு இதெல்லாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக EEE 70 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 6 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க் உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. மொத்தம் 35 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி மொத்தம் 35 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக எங்களோட ப்ரீமியம் கைடன்ஸ். சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாது சார், நீங்கள் உதவி பண்ண முடியுமா? பண்ணுறோம், ஆனால் இலவசமாக கிடையாது. யூடியூப்பில் இலவசம். யூடியூப்பில் எங்களை பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஒரு
பர்சனலான அட்வைஸ், தனிப்பட்ட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ப்ரீமியமில் சேர்ந்துங்க. இன்ஜினியரிங்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மெடிக்கலுக்கும் போகலாம். பேராமெடிக்கல், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே. ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த கைடன்ஸும் நீங்கள் எங்கள்கிட்ட சிறப்பாக ஆலோசனை பெறணும்னா அந்த 5000 நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் எல்லாத்தையும். அடுத்த கட்டமாக ஐடி டிபார்ட்மெண்ட், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க சேர்ந்துங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 70 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட், 6 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக ஃபேஷன் டெக்னாலஜி, மொத்தம் 35 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் 88 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 8 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 52 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 5 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங்கில் 23 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 1 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி மொத்தம் 35 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த இடங்கள் இந்த கல்லூரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1038 சீட் இருக்குது. அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு எல்லா மாணவர்களும் போகக்கூடியது 960 சீட்டு. பணம் கட்டி படிக்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில். 7.5 ரிசர்வேஷனில் இலவசமாக 4 வருஷம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு 78 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இங்கே அவைலபிள். பட் ஆனால் அது டேரெக்டாக நீங்கள் போய் கேட்டுக்கணும் காலேஜில். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் 1,40,000 வாங்குறாங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1,40,000. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் நேரில் போய் சேரணும்னா அதுக்கு கட்டாக பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் 1,75,000 கேட்குறாங்க. வேறு ஏதாவது டொனேஷன் கேட்குறாங்களா நீங்கள் போய் கேட்டுங்க. கண்டிப்பாக டொனேஷன் கேட்கப்பட வாய்ப்புகள் 100% இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும். அதை ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 வாங்குறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ஒரு வருஷத்துக்கு கம்மியாகும். இது வந்து ஒட்டு மொத்தமாக 4 வருஷம் படிக்கிறதுக்கான ஃபீஸ் கிடையாது, ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேருந்து உங்களுக்கு 25,000 ஒரு வருஷத்துக்கு வரும். 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1,00,000 ரூபா வந்துருச்சு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அந்த மாணவர்களுக்குலாம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் குறைவாக இருந்தால் வருஷம் 50,000 அக்கௌண்ட்டில் போடுவாங்க. 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 2 லட்சம் ரூபா ஆச்சு. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும் ஸ்காலர்ஷிப்பு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பிளேஸ்மெண்ட்டுங்க. பிளேஸ்மெண்ட் தான் ஒரு காலேஜோட மிகப்பெரிய தூண். அப்படி பார்க்கையில் இந்த சோனா காலேஜில் 2025 பார்க்கையில் 881 மாணவர்கள் இருக்காங்க. 82% மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜுங்கிறது 5.65 லட்சமாக இருக்குது. எல்லா கம்பெனிலையும் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கம்பெனிலாம் எல்லா கோர்ஸுக்குமே பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதே வேளையில் இந்த கல்லூரியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 21 லட்சத்துக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் மேனுஃபேக்சரிங் லைனில் போகிறதுக்கு 9.5 லட்சம் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வந்து என்ன சார் நீங்கள் ஏதாவது இதிலலாம் நீங்களாம் ஏதாவது சொல்கிறீங்களான்னா நான் கிடையாது, வெப்சைட்டில் உள்ளது. காலேஜை போய் பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு 45.82 crores வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிடிசியில் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவலில் உங்களுக்கு கொடுக்கப்படுது இன்னும் சொல்லியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த வருஷத்தோட பிளேஸ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. 155 கம்பெனிஸ் விசிட் பண்ணிருக்கதாகவும் 750 ஆஃபர் வந்திருக்கதாகவும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெப்சைட்டில் போட்டிருக்குது. அதே வேளையில் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு கூட பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதனோட விவரங்கள்லாம் இருக்குது. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வேலை வாய்ப்புகளுக்கு யாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தோம், அவங்களோட வேலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஹையஸ்ட் அந்த ஹைலைட்லாம் பார்க்க போகையில் 200 கம்பெனிக்கு மேலே வருது. எப்படியெல்லாம் பேக்கேஜ் இருக்குது எல்லா விவரமும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனோன்னா யார் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோவுக்கு பிளேஸ் ஆனாங்க எல்லாத்தையுமே இங்கே வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதை பார்த்துங்க எல்லாமே தெளிவாக. அதே போல் இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எத்தனை லட்சத்துக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க 2024, 25, 26 பிளேஸ்மெண்ட் இப்போ கோயிங்கில் இருக்குங்கிறனால புரிஞ்சுக்கங்க. வெப்சைட்டை பாருங்கள், அவங்க வெப்சைட்டை பாருங்கள், இல்லாட்டி காலேஜுக்கு போய் பாருங்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக இதில் ஸ்கில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு செல் இருக்குது. அங்கே அவங்க எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ரொம்பவே முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலேஜை போய் பார்க்கணுங்க. வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியுமா? காலேஜை போய் பார்க்கணும், பார்த்து எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணணும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே சாய்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் காலேஜ் அப்படின்னா எப்படி நேரில் பார்க்காம காலேஜை முடிவு பண்ணுவீங்களா நீங்கள்? அதுதான் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் சிந்திக்கிறீங்க. நிறைய கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். பல கம்பெனிஸ் வர்றாங்க இங்கே. நீங்கள் நேரில் போய் மாணவர்கள்ட்ட படிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. அங்கே போய் நேரில் பாருங்கள். இன்னும் நாட்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் டயத்துக்குள்ளே போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அதே வேளையில் ஃபைனலாக இதை ஸ்கேன் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. சார் சோனாவில் படிக்கலாமா வேணாமா? கூகுள் ஜெமினிட்ட நம்ம எப்பவும் கேட்போம்ல, அதே போல் இப்போயும் கேட்டுடலாம். வாங்க கேட்டு பார்ப்போமா. சேலத்தில் இருக்கக்கூடிய சோனா காலேஜில் 2026 படிக்கலாமா வேணாமாங்கும் போது குறிப்பாக பிளேஸ்மெண்ட்டு
அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி செக்டார் சற்று மந்தமாக இருக்கும் நிலையிலும் சோனா கல்லூரியின் பிளேஸ்மெண்ட் செல் தொடர்ந்து நல்ல என்ன சொல்றாங்க, நல்ல நிறுவனங்களை ஈர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மந்தமான இருக்கக்கூடிய இந்த ஐடி செக்டார் இப்போ ரொம்ப மந்தமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூகுள் ஜெமினி சொல்றது, அது எல்லாத்தோட டேட்டாவையும் அப்படியே அனலைஸ் பண்ணி சொல்லுது. குறிப்பாக மொத்த பிளேஸ்மெண்ட் 82லேருந்து 85% கொடுக்கப்படுது. சராசரி பேக்கேஜ் 5லேருந்து 5.5 லட்சம், அதிகபட்ச பேக்கேஜ் 21 லட்சம், அதே போல் 36 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கிய நிறுவனங்கள் பெரிய பெரிய காக்னிசென்ட், டிசிஎஸ், எம்என்சி கம்பெனி எல்லாம் வருது. சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ் போன்ற ஐடி சார்ந்த துறைகளுக்கு மட்டுமின்றி மெக்கானிக்கல் மற்றும் ஏனைய கோர் துறைகளுக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய வந்து நிறுவனங்கள் வேலை வாய்ப்புக்கு ஜேஎஸ்டபிள்யூ இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலைக்கு உங்களுக்கு அழைக்கிறாங்க, வேலையும் கொடுக்குறாங்க. மாணவர்களுடைய ரிவ்யூ என்ன, அதுதானே முக்கியம். ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதை பார்க்கையில் கல்லூரி படித்து முடித்த மாணவர்களுடைய அந்த இதை பார்க்கையில் ப்ளஸ்ன்னு பார்க்கையில் சிறந்த லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பர். கல்லூரியின் லேப் வசதிகள், அதிநவீன கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிசர்ச் கல்ச்சர், குறிப்பாக வந்து சோனா கல்லூரியில் மாணவர்கள் சொந்த ப்ராஜெக்டுகளுக்கு பேராசிரியர்கள் நல்ல ஆதரவு தருகிறார்கள். சொந்தமாக அவங்களே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல பணம் கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்கிட்டு போயிட்டு ஃபைனல் இயரில் காமிச்சிடுறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அது பண்ணுறாங்க. சிறந்த ஐடியாக்களுக்கு நிதி ஃபண்டிங்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம்னா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும். ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் வந்துடும். ஸோ தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் சாம்பிள் ப்ராஜெக்ட் காமிக்கணும். அப்புறம் வந்து ஃபைனல் ப்ராஜெக்டை நீங்கள் காமிக்கணும். அதே போல் முன்னணி நிறுவனங்கள் தேர்ட் இயர்லேருந்தே ஆப்டிடியூட்டு, கோடிங்கு இதுக்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் கடுமையான விதிமுறைகள். என்ன சொல்கிறாங்க, கல்லூரி வளாகத்துக்குள் மிகவும் கண்டிப்பாக ஒழுக்கமாக இருக்கணும். அங்கே போய் டான்ஸ் ஆடுறது, இந்த குத்தாட்டம் போடுறதெல்லாம் வேலையெல்லாம் ஆகாது, படிக்கணும். மிகவும் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதே போல் ஃபீஸ் வந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு டிஎன்ஏ கவர்மெண்ட் கோட்டா இருந்தாலும் இதர பயிற்சி கட்டணங்கள் சற்று அதிகமாக இருப்பதாக சில மாணவர்கள் கருதுகிறார்கள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஹாஸ்டல் மற்றும் வைஃபை, ஹாஸ்டல் உணவு மற்றும் தண்ணீர் வசதிகள் சில நேரங்களில் தட்டுப்பாடு ஏற்படுவதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் உள்ளன. மேலும் மாணவர்களின் மொபைல் பயன்பாட்டிற்கு பொதுவாகவே வைஃபை வசதி கிடையாது. லேப்டாப் மற்றும் லேப்டாப்களில் மட்டுமே இணைய வசதி உண்டு. நீங்கள் கல்லூரியை நேரடியாக போய் பார்த்து மாணவர்களிடம் கேட்டுவிட்டு பிறகு சேருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். 2026 இந்த கல்லூரி எடுக்கலாமா? உங்களுடைய கட் ஆஃப் சென்னை அல்லது கோவையின் டாப் 5 கல்லூரிகளில் கிடைக்காத பட்சத்தில் சேலம் மற்றும் தருமபுரி சுற்றியுள்ள மாவட்டங்களில் மாணவர்கள் சோனா கல்லூரியை எடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக சிறந்த கல்லூரி. குறிப்பாக நீங்கள் சுதந்திரமான வாழ்க்கை, கொஞ்சம் இது எல்லா கல்லூரியிலையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே சுதந்திரம்ங்கிறது எந்த கல்லூரியிலையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆப்பு தான். படிக்க போனாவே அங்கே ஆப்பு வைப்பாங்க தான். ஸோ இது மாதிரிங்க ஒரு காலேஜுக்கு வீடியோ போட்டிருந்தா நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு கூட என் வீடியோ நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், கோபி உங்களுக்காக போட்ட வீடியோ மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே ஒரு காலேஜும் ஒரு யூடியூப் சேனலும் போட்டிருக்க மாட்டாங்க. காலேஜோட ஒரு மிகப்பெரிய உலகமே நம்ம சேனல் தான். இங்கே பாருங்க, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், பிஎஸ்சி காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி காலேஜ் நீலாம்பூர், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, கிருஷ்ணா காலேஜ், விஎஸ்பி கரூர், ஈஸ்வரி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் சேலம், குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூர், காரைக்குடி அழகப்பா, வெங்கடேஸ்வரா சென்னை, திருநெல்வேலி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், பண்ணாரி அம்மன் ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், ஈஸ்வர் காலேஜ் வந்து நம்ம கோயம்புத்தூர், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, கே ராமகிருஷ்ணா, தந்தை பெரியார், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், வேலம்மாள் காலேஜ் மதுரை, ராமகிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்கூர், பிஐடி கேம்பஸ் திருச்சி, சிக்ரி காலேஜ், பனிமலர் காலேஜ், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேபிஆர் காலேஜ், ஜிஆர்டி காலேஜ் என எல்லா கல்லூரிகளையும் முடிஞ்ச லெவலுக்கு சில கல்லூரிகளில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்கிற கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தரமாக உங்களுக்காக வீடியோ வெளியிட்டு இருக்கோம். இன்னும் போக விட்டுருவோம். எப்படி ஒரு 100 கல்லூரிகளுடைய கிட்டத்தட்ட இது வரைக்கும் 40 காலேஜோட வீடியோ வந்துருச்சு. இன்னும் போக 100 காலேஜோட வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், காலேஜில் எல்லாத்தையும் பாருங்கள், நேரில் போய் பாருங்கள், பார்த்து முடிவு பண்ணுங்கள். நான் வீடியோ போடலாம், பட் ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்த்தானே முடிவு பண்ணணும். அதனால் நேரில் போங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.